ஹெல்ப் பண்ணிடுவோம் சொல்கிறீங்கடா கங்கால திரும்பி இருக்கு. ஓ கைஸ் க்யூட்டான கப்பல் ரெண்டு வராங்க பாருங்க. காலையிலேயே வந்துட்டு அந்த சன் எப்படி சொல்லுவாங்க சன்ரைஸ் ஆகுது தானே செம்மையாக இருக்குது. அந்த இடம் மேலே எங்கே நீர் முதல்ல இருந்தா யானை சாப்பிட்றதா இதை மிஸ் பண்ண பார்த்தோமே நாங்கள். அந்த போட் போகக்கூடிய அந்த ரோடு சொல்லுவாங்க வந்துட்டு பாவங்கன்னு சொல்லி லோக்கல்ஸ் வந்துட்டு வரான்னு சொல்கிறாங்க. இருந்தும் வந்துட்டு எங்களால் என்ன ஹெல்ப் வந்துட்டு இவங்களுக்கு கட்டாயம் செய்யணும். வண்ணலன்னு சொல்லக்கூடிய மீன்தம் பிடிபட்டு இது பண்ணி எவ்வளோ இது எப்படின்னு சொன்னால் அவனோட சின்ன அவங்களோட காலத்தில் உள்ள விளையாட்டு உண்டாம். இது சைடாங்க கேட்டுங்க. ஓகே வணக்கம் பரவாயில்ல இல்லையா. ஓகே இந்த நிர்வாகத்துக்குரிய தலைவர் வந்து இவர் தான். அவனோட பேர் என்ன? ஜமாலுதீன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த டேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டு ஃபுல்லாகவே ஈஸ்டர்ன் சீரீஸில் வந்துட்டு அருகம்பியை தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். மேக்ஸிமம் அருகம்பியில் நிறைய விஷயங்கள் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி முடிஞ்சு பொத்துவில், அதாவது அருகம்பி பொத்துவில். அப்படி இப்போ நான் இருக்கிற பிளேஸ் வந்துட்டு கொட்டுக்கல் பாயிண்ட்டை தான் நின்றுட்டு இருக்கிறேன். இங்கே என்ன சஃபாரின்னு பார்த்தா கொட்டுக்கல் பாயிண்டில் இருக்கக்கூடிய லெகுன் சஃபாரி தான் வந்துட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரியாது இங்கே லெகுன் சஃபாரி இருக்குன்னு சொல்லி. ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் ஒரு நல்ல ஒரு சஃபாரி போயிருமாம். நிறைய முதலைகள் அதே போல் வந்துட்டு நிறைய யானைகள் வந்துட்டு இந்த சஃபாரில் எங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். சீரியஸாக அந்த இடம் நிறைய பேர் சொல்கிறாங்க வந்துட்டு அழகாக தான் இருக்குது இந்த பிளேஸ்னு சொல்லி. அதாவது இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் தான் சொல்கிறாங்க. போய் இன்றைக்கி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். போகிற வழியில் தான் எல்லாத்தையும் சொல்கிறேன். எவ்வளோ பேக்கேஜஸ் என்ன மாதிரி உங்களுக்கு கண்டெக்ட் பண்ண யார் மூலமாக போயிடும் எல்லாமே வந்துட்டு நான் சொல்கிறேன். மாமா அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட் ரஃபீக் மாமா என்ன நசீம் மாமா. ஓகே மாமா நீ பார்த்துருப்பீங்க போன வீடியோவில் எங்களோட ஃபுல்லாக கார்ட்ஸ் பேக்கெல்லாம் விளையாடினாரு. மாமா தான் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு இடம் ஒன்றுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அப்படி நீங்களும் வரதா இருந்தால் நசீம் மாமாவை கண்டெக்ட் பண்ணி மாமாவோட வந்துட்டு உங்களுக்கு ட்ராவல் பண்ணிலும் சீரியஸாக அவரோட ஊருக்கு வந்துருக்கிறோம். நல்ல விதமாக வந்து ட்ரீட் பண்ணுறாரு எல்லாரையும் வந்துட்டு. கட்டாயம் மாமா பார்த்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் டைம் வரதா இருந்தால் மாமாவை வந்துட்டு கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் இருந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டரில் இருக்கேன் மாமா. 300 மீட்டர் இருக்கு வேணா. ஒரு 300 மீட்டரில் தான் வந்துட்டு அந்த லெகுன் சஃபாரி இருக்குது. அதாவது கொட்டுக்கல் பீச் அந்த சர்ஃபிங் பண்ணக்கூடிய இடம் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு தான் ஒரு சின்ன ஒரு அந்த மாமா ஆறா இது ஆறு என்ன கலப்பா. ஓகே கலப்பு இது. நிறைய பறவைகளும் இருக்கணும். ஓகே ஒரு அழகான ஊர் கைஸ் இது கொட்டுக்கால் இந்த பிளேஸ் வந்துட்டு சேம் அழகான பிளேஸ். டைமில் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஃபாரினர்ஸும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பொத்துவில் மாதிரி இல்லை, கணக்காக லிமிட்டடாக தான் இருக்கிறாங்க. செம்ம அந்த காமாக இருக்குது இந்த பீச்செல்லாம் வந்துட்டு காம்படிஷன். அந்த பிளேஸ்லாம் குளிக்கலும். இங்கே நீங்கள் அலைகள் கூட தான் இந்த இடமும் ஓகே. நான் நேற்றெல்லாம் ஃபுல்லாக குளிச்சேன் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் வந்துட்டு கொட்டுக்கால் அதாவது பொத்துவில இருந்தோ இல்லாட்டி வேற எங்கேருந்து அக்கரைப்பத்திலேருந்து வரதா இருந்தால் கொட்டுக்கல் பீச் அது மாமா என்ன இடம் அது? திரும்ப இடம் ஊரணி. ஓகே நீ அப்படி வாரதா இருந்தால் ஊரணியால் வந்துட்டு திரும்பி பாலத்துக்கு முந்தின ரோடு அக்கரப்பத்தில் வந்து போகிறீங்கன்னா பாலத்துக்கு முந்தின ரோடில் வந்து திரும்பணும். ஊரணியால் திரும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இடத்துக்கு தான் வந்து சேருவீங்க. இது இல்லை அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த மாமோட ஹோட்டல் இருக்குது. அதே போல் வந்துட்டு ரைட்டுக்கு போனீங்கன்னா வந்துட்டு அந்த லெகுன் சஃபாரி போகக்கூடிய இடங்கள் இருக்குது. அதே போல் சர்ஃபிங் பண்ணுவாங்க நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல. அது எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இந்த பிளேஸில். சீரியஸாக சேமாலான பிளேஸ் கைது இது. ஏன்னா எனக்கு வந்து இந்த பொத்துவில் ட்ரிப்பில் வந்துட்டு நல்லா பிடிச்சி போன ஒரு இடம் தான் இது. சும்மா ப்ரைவசியாக யாரும் டிஸ்டர்பும் இல்லாமல் அந்த எப்படி மிச்சம் பெரிய சனத்தொகை அந்த அளவுக்கும் இல்லை. அடுத்து வந்துட்டு நிறைய அந்த க்ரௌட் இல்லை இந்த இடத்துல. சும்மா காமாக சீல் பண்ணக்கூடிய இடம் உண்டு. மார்னிங் அதாவது ஒரு காலையில் ஒரு 5-6 மணிக்கெல்லாமே வந்துட்டு ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு போட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபுல் டே ஹேப்பனிங் தாங்க இந்த இடத்துல. ஆனால் வந்துட்டு அந்த அருகம்பி பீச் பக்கம் கொஞ்சம் அலைகள் கூட. அருகம்பி பீச்லேயும் பின்பக்கம் வந்துட்டு கொஞ்சம் அலை கூட இருக்குது. அது மாதிரி இல்லை, இது வந்து நார்மலாகவே சேவிங் பண்ணலாம் இந்த இடத்துல. காய்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஒன்று வந்துருக்கு. சம்டைம் நினைக்கிறேன் அதாவும் இருக்கணும். ஏன்னா இவங்க வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணதோட இவங்களோட சங்கம் ஒன்று இருக்குதான். இந்த சஃபாரிக்குரிய சங்கத்தரத்தை வந்துட்டு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபரில் தான் வந்துட்டு இந்த பயணத்தை நான் போக போகிறோம்.
இது வந்து நான் சொல்கிறேன் அவங்களோட வீடியோவில் அந்த எப்படி அந்த பாலி ஃபீல் ஒன்று வருது. இந்த இடத்துல சேஃப் போட் இல்லை சேஃப் போட் லெசன் ரெண்டல் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு சாப்பாடு ப்ரைஸ் போடுவாங்க. ஸ்ரீலங்கா ரைஸ் அண்ட் கறி வித் 4 கறின்னு சொல்லி போட்டு 1000 rupees. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வி லவ் பொத்துவில் பாயிண்ட். இந்த பொத்துவில் பாயிண்ட் அந்த இடத்துல சொல்லுவாங்க பீச் கெஃபே சேஃப்லெஸ் லெகுன் சஃபாரி. இது எல்லாமே எடுத்துக்கொள்ள இந்த இடத்துல. இந்த கடை சைட்ஸை வேறு லெவல் கைஸ், சேம் செட்டப்பில் இருக்குது. கீழே ஃபுல்லாக வந்துட்டு பலவைகள் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல நான் போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணினேன் கைஸ். நிறைய ஃபோன் வச்சுருக்கு அந்த இடத்துல. நான் நினச்சிருந்தேன் நான் வந்த நாள் வச்சு காணல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய இப்போ லைஃப் ஜாக்கெட் போட்டு ஃபுல்லாகவே ஃபோர்னஸ் மார். என்னென்னு சொன்னால் அந்த இன்ஜின் போட்டில் இப்போ நிறைய நான் வந்துட்டு சீகிரில் எல்லாம் போய்த்து இருப்போம். அப்போ அங்கெல்லாம் வந்துட்டு எப்படின்னா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்த்தா எனக்கு குறிப்பிட்ட அந்த ஏரியாவில் மாதிரி தான் அந்த இடம் இருக்குது. வில்லேஜ் சஃபாரி செய்யக்கூடிய அந்த இடம் வந்துட்டு வில்லேஜ் சஃபாரி செய்யக்கூடிய இடம் வந்துட்டு. ஆனால் இங்கே பாருங்கள் வந்துட்டு இது வந்து கிட்டத்தட்ட 2 hour பேசினத்தால் வந்துட்டு, அதாவது இந்த ட்ரிப்பில் எங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ரெண்டாகின ஒரு அங்கிள் தான் அவர். சீரியஸாக வேறு நிறைய நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணார். நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே, நல்ல விஷயம் உள்ள மனுஷன். நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே தெரியும். என்னவா அஸ்ஸலாமு அலைக்கும். போட் வரலையா? ரைட்டு. இந்த கொஞ்சம் க்ரௌட் கூடயா? குறைவு. எங்கேருந்து வராங்க இவங்க எல்லாம்? இங்கேருந்து பொத்துவில் துறையாடியிலேருந்து. அப்போ இங்கேருந்து வந்தாக்கல் இல்லை? அங்கேருந்து வர்றது. ஓகே. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து போனோம்னா திருப்பி இங்கே வருவோம். ஓகே காய்ஸ், பொத்துவில் துறன்னு சொல்லி. பொத்துவில் துறன்னு என்னவா? ஆஃபீஸ். ஓகே, மீனவர் சங்க ஆஃபீஸ். இதுதான் பொத்துவில் துறகிட்ட. அங்கேருந்து வந்தப்போ வார டீம் தான் இது. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த எப்படி சொல்கிறேன், அந்த பின்னாடி அந்த மரங்கள்லாம் பாருங்கள். வந்துட்டு அது எப்படி சொல்கிறார், ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கும்போது தான் ஃபீல் ஆகுது. நிறைய வந்துட்டு அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. வந்துட்டு இங்கிலீஷ் மூவில எல்லாம் வந்துட்டு அந்த பேக் சைடு அப்படியே அந்த பிளர் ஆகி கலரை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் போவாங்க இங்கே இந்த இடத்துல வந்து. ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் வந்துட்டு லெகுன் சஃபாரி போக போகிறோம். இதுக்குரிய இந்த கமிட்டி தலைவர் அப்படியாமா. ஓகே, இந்த நிர்வாகத்துக்குரிய தலைவர் வந்து இவர் தான். அவனோட பேர் என்ன? ஜமாலுதீன். ஓகே, இப்போ எத்தனை வருமா அந்த சஃபாரி எங்களுக்கு கிடைக்கும்? 2 hour கிடைக்கும். 2 hour கிடைக்கும். நார்மலாக எல்லாருக்கும் 2 hour தானே? எல்லாருக்கும் 2 hour. ஓகே, அது ப்ளஸ் நாங்கள் எடுக்கிறோம். அவங்களுக்கு வேறு பெர்னஸ்க்கு வேறு எடுப்போம். வேறு எடுப்பீங்க. அதோட எங்களோட சவாரி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறது எங்களை ஹெப்பியாக காட்டிட்டு தான். அப்படி. அப்போ இந்த சஃபாரியில் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். வந்துட்டு நசீமா தான் சொன்னார் வந்துட்டு என்னென்னா முதல்கள் பார்க்கல, யானைகள் பார்க்கல. பார்க்கலாம். நிச்சயம் பார்க்கலாம். நிச்சயம் பார்க்கலாம். கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுற மாமா வந்துட்டு. அடுத்து வந்துட்டு மாமா ஃபாரினர்ஸ்ட ப்ரைஸ் என்ன மாதிரி மாமா? ஃபாரினர்ஸுக்கு வந்து நாங்கள் இப்போ பெனிஃபிட் பண்ணுறதில்ல. எங்களுக்கு அவுட் சைட் கொண்டு வாங்க. ஓகே, அவுட் சைட் இதில் போடுறது, வெப்சைட்டில் போடுறது இல்லை. போடுறது வந்தோன்னா இவங்களுக்கு சைவர் மாதிரி வச்சு பேசுவாங்க. எங்களுக்கு கிரேட்டாக கம்பெனிக்கு வந்தோன்னா நாங்கள் அதிலிருந்து கம்பெனியில் பேசியிருப்பீங்க. ஓகே, அதை வந்துட்டு நீங்கள் மாமோட கான்டாக்ட் நம்பர் போட்டால் அவங்களுக்கு அதை பேசிக்கொள்ள. மாமோட நம்பர் சொல்கிறீங்களா? இந்த நம்பர் 077 077 42 42 92 92 777 மாமோட நம்பர். கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கொள்ளும். கைஸ், இந்த இடம் வந்துட்டு ஹிடன் பிளேஸ் ஒன்று தான். நிறைய பேருக்கு தெரியா. கட்டாயம் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு விளங்கும், அவங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். எனக்கே வந்துட்டு இப்போ இந்த இடத்துக்கு வரக்குள்ள வந்துட்டு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குது. பார்ப்போம் இந்த ட்ராவல் பண்ணி என்ன மாதிரின்னு சொல்லி. சரி மாமா, அப்போ தற்போது போன யானை தேவைப்பட்ட அளவு பார்க்கலாம். நான் இந்த டிரைவர் மார்க்கிட்ட சொல்லித்தாங்க, கட்டாயம் பார்க்கணுண்டா கட்டாயம் காட்டித்தாங்க கூட்டிகிட்டு வரணும். அவங்கள ஹெப்பியாக்குறதுக்கான எங்களோட சவாரி. ஓகே, அப்போ தான் எங்களுக்கு நிறைய சவாரி வரும். நிறைய பேர் வார குருநாகல், கண்டி, காலி, மாத்தலை, புத்தல் சைட்டில் இருந்து நிறைய பேர் வார ஆன்லைன் புக்கிங் போட்டுட்டு வருவாங்க. நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணினா நாங்கள் போட்டை எங்களுக்கு ரெடி பண்ணி. ஓகே சரி கைஸ், இப்போ இதுதான் பிளேஸ். இங்கேருந்து சஃபாரி போகணும். அடுத்தது இன்னொரு இடம் எங்களோட மெயின் பொத்துவில் லகுன் சஃபாரி தான் மெயின் சஃபாரி மெயின் ஆஃபீஸ் இருக்காங்க. இதுவும் அதுவும் ஜாயின் தான். இங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு போய் திரும்பி இங்கே கொண்டு விடுவாங்க. அப்படி இல்லாட்டி அங்கேருந்து வந்தாலும் இங்கே கொண்டு பீச் எல்லாம் காட்டிட்டு அப்படி அங்கே அப்படி விடுவாங்க. ஓகே கைஸ், இப்போ பீச் வந்து நான் காட்டலை. ஏன்னா நீங்கள் போன வீடியோஸ் போய் பாருங்கள்.
ஃபுல்லாகவே இந்த சர்ஃபிங் பாயிண்ட் இதில் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நாங்கள் வந்துட்டு மெயினாக அந்த சஃபாரி இதை வந்துட்டு ஹைலைட் பண்ணி காட்டுவோம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ண ஈஸியாக இருக்கும். அது நிறைய பேருக்கு இந்த இடங்கள் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. கட்டாயம் வீடியோஸை பார்த்துட்டு ஃபுல் சப்போர்ட் ஒன்று கொடுங்க. இவங்களுக்கும் வந்துட்டு அடுத்தது ஒரு பெனிஃபிட்டான ஒரு நல்ல ஒரு சஃபாரி இது. க்யூட்டான கப்பல் ரெண்டு வராங்க பாருங்கள். காலையிலேயே வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறாங்க, சன்ரைஸ் ஆகுது தானே, செம்மையாக இருக்குது. அந்த இடம் வேறு லெவல். இப்போ நான் அந்த போட்லேயே போகணும். அண்ணா வருது போட்டு அங்கே வருது. ஓகே, எங்களோட போட்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல வருது பாருங்கள், அந்த பிளேஸில். நமக்கு அந்த போனாடி வாய்க்கப்படாது. போட்டு இன்னும் எங்களோட போட் வரல. கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற பிளேஸில் தான் எங்களோட போட் வந்துட்டுருக்கு. இது அவ்வளோ வந்துட்டு ஆல்ரெடி அந்த பிளேஸ்லேருந்து விசிட் வந்தாங்க ஃபுல்லாகவே. ஃபாரினர்ஸ் தான் சொன்னால் அந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க. லோக்கல்ஸும் வந்துட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தும் வந்துட்டு எங்களால் என்ன ஹெல்ப் வந்துட்டு இவங்களுக்கு கட்டாயம் செய்யணும். இங்கே போட் எங்கள்ட கிட்டத்தட்ட ஒரு 15 போட்ஸ் மட்டும் இருக்குதாமா. அதே போல் சொன்னால் வந்து கவர்மெண்ட்டால் என்னென்ன நாள் போட் மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி சொன்னாங்க. கட்டாயம் இங்கே மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவர் தான் வந்துட்டு இந்த சங்கத்துக்குரிய தலைவர், அந்த போட் ஆப்ரேட் பண்ணுறாரு, அந்த பெடல் பண்ணுறாரு. கைஸ், எங்கிட்ட போட் வருது இப்போ கிட்ட. அதோட இவர் வந்துட்டு இங்கே வந்து ஃப்ரெண்டாக இந்த மாமா ஒருத்தர் தான். இவர் தான் வந்துட்டு ஃபுல்லாக இவரோட பேசி எங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஒன்று தந்து, அதே போல் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவான ப்ளேஸஸ் எல்லாம் வந்து கூட்டு போய் காட்டினாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துனாலும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா வசதி அப்படி கூட்டு போய் காட்டணும் மாதிரி சொன்னாங்க. ஓகே கைஸ், எங்கள் போட் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு நாங்கள் வந்து டைம் ஒரு 10 minutes லேட் ஆகிட்டு. அடுத்து வந்து அந்த போட்ஸ் அங்கால இருந்து வரணும், அதால் தான் கொஞ்சம் லேட். ஓகே, போகும் இப்போ. வாங்கல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காப்பட் மயிர் அடிச்சிருக்கிறாங்க. இல்லை அதே போல் வந்துட்டு பாய் ஒன்று போட்டுருக்காங்க. எங்கே லவரை கொடுங்க. அது ஓகே, வீடியோ எடுக்க பாப்பா யாரும் இது ரொம்ப நாள் நீவிங்களா நீங்கள்? நீ கிச்சன் இருப்பேன் கடல்லாம் நாங்கள் நீவும் நீங்கள் முதல்ல இருக்குன்னு சொல்லிட்டாரு மாமா. சொன்னத்தால தான் பயந்துட்டு எங்கே நீர் முதல்ல எடுத்தா. இவர் வந்துட்டு நான் விட எப்படி சொல்கிறது, இங்கே வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஆகிடும் மாமா தவறு. ஓகே ஓகே, இப்போ என் ஹிமாஸ் தம்பி வந்துட்டு போட போகிறாரு. ஓகே ரைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 தோணையில் இணைச்சி தான் செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் அப்படியோ கழுவு எதுவுமே இடத்துல மைண்ட் நம்ம கடலை கீழே மணல் இருக்கும். சீரியஸாக சேமே இருக்கு. யார நடுக்க இருக்கணும். ஓகே, அங்கே எப்படி இருக்கலாம்? ஓகே, மாற பார்க்குறோம். ஓ கைஸ், இந்த ட்ரிப் ஜேர்னி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ரைட்,
நான் ஏறி நான் போட் போமா தரையில் தட்டு கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. ரைட், நாங்கள் ஹெல்ப் பண்ணிருக்கோம் சொல்லிருந்தீங்கடா. கங்கால திரும்பி இருக்கு. வியூ வந்து நம்ம காட்டுவாங்கல்ல. ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ அந்த பீச் சைட்லேருந்து அப்படியோ லெகுமுலுக்கு போய்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அதாவது கடலும் இதுவும் கலக்கிற பிளேஸ் தான் இது. இந்த இடத்துல அந்த நல்ல தண்ணி வந்ததுக்கு மேலே போவான் தம்பி. இப்படிங்களா பாஞ்சு முதல்ல கடிக்காது தானே? முதல்ல பாஞ்சு கடிக்காத. நால்பதுக்கு பயம் இல்லை, முதலைக்கு பயம். காய்ஸ், அது லைஃப் ஜாக்கெட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கித்துல்குள்ள ராஃப்டிங் பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய இடத்துல கயாக்கிங் பண்ணோம். ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மவுசாக்கில்னு சொல்லுவோம். காட்மோர் ஃபால்ஸ் மஸ்கலில் இது காட்மோர் மழை ஃபால்ஸ் ரெண்டு பார்க்கலும். அந்த மவுசாக்கிலையில் வந்துட்டு நான் தான் ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் டீம் வந்துட்டு கயாக் ரைட் பண்ணோம். இது வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க, பண்ண கிடைக்கல யாருக்குமே. அடுத்து வந்து 2 days நான் இது பண்ணேன். என்னோட யூடியூப் ஃபர்ஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். அதுக்கு பிறகு என் டீம் பண்ணிச்சு எதாலன்ஸ் பார்த்தீங்கன்னா கலாவே கயாக்கிங். அதுவும் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதை இப்போ வந்துட்டு அதை ரன் பண்ணிட்டு போய்த்துட்டு இருக்கிறாங்க. மிஸ்டர் வீரகோன் ஐயத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போகிறாரு. உங்களை அப்படி கலாவை போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு கட்டாயம் அந்த அவர்கிட்ட கண்டக்ட் பண்ணிக்கொள்ளும். அவரோட வீடியோஸ் டீட்டெயில் போட்டிருக்கிறேன். அதில் வந்துட்டு எப்படின்னா நிறைய யானைகள் பார்க்கலும். அந்த கயாக்கில் போய்த்தே பார்க்கலும். எங்களுக்கு செம பிளேஸ். அந்த மரத்துலக்கெல்லாம் போவாங்க வந்துட்டு அந்த கயாக் ரைடில் வேறு லெவலில் இருக்குது. அந்த பிளேஸை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. இந்த பிளேஸ் ட்ரோனை பறக்கூட்ட பரவாயில்ல தானே? என்னவா இவரது நிப்பாடுவோம் வேணா தேவையில்லைண்ணா உள்ளே போகும். காய்ஸ், ட்ரோன் பதிவு பண்ணுவோம்னு பார்த்தேன். ஏன்னா வந்து அவ்வளோ எல்லாம் இருக்குது. இந்த மாமா என்ன சொல்ல வந்துட்டு பறக்குது நிறைய இதை பார்க்கலாம். நடம் உள்ளுக்கு இருக்குது அவன்ட்டு போய்ட்டு பார்ப்போம். காய்ஸ், செம பிளேஸ் காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது. 1 2 3 4 வழி இருக்குது. ஃபுல்லாகவே நடுவில் மரம் காய்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. யானைக்கு எடுத்து ட்ரோன் விடுவோண்டு கிட்ட போய் விடல வேணாம் கிட்ட விட்டு இது எவ்வளோ ஆழம் இருக்கு மாமா இடத்துல? இதெல்லாம் கொஞ்சம் ஆழம் இல்லை. இது எவ்வளோ ஆழம் இருக்கும்? இது ஒரு 4 அடி. 4 அடி. 4 அடின்னா அப்போ நம்மளை பார்க்க ஆரம்பில்ல. 25 அடிக்கு மேலே இடத்துல ஏறின இடம் 25 அடிக்கு மேலே 30 அடிக்கிட்டே. காய்ஸ், இப்போ நம்ம ஏறினது தானே பேசி 25 அடிக்கு மேலே ஆழம். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது இந்த இடம். இதை மிஸ் பண்ண பார்த்தோமே நாங்கள். கஜன் ப்ரோ, எலக்ஷன் ப்ரோ மிஸ் பண்ணிட்டீங்க இந்த பிளேஸை. தெரிஞ்சிருந்தா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க இந்த பிளேஸ் வந்துட்டு. உங்களுக்கு தெரியா? எங்கே? ஆமாம், சின்ன பறவை ஒன்று இருக்குது. எங்கே? ஓகே, இது பேர்லாம் தெரியா? வயல் கோழின்னு சொல்றது. என்னது வயல் கோழின்னு சொல்றது? தம்பி இல்லை காய்ஸ், அந்த இடத்துல மேலே குரங்கொண்டு இருக்கு. இந்த இடம் நோம்பு வந்து அவங்களுக்கு பார்க்குறீங்க. அது நிறைய பறவைகள் இருக்குது. அதேமாரி குரங்கு, ஆலா, லக் இருந்தால் முதல்ல பார்க்கலாமாம். நான் ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு முதல்ல பார்க்கல. இருக்குது ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் போன வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு பாலம் ஒன்று கீழே, அதாவது இந்த விளங்குச்சா காய்ஸ்? எப்படின்னு சொன்னால், அந்த ஒரு பாலம் உண்டு. அதுக்கு இல்லை எப்படியும் ஒரு 15-20 முதல்ல சும்மா ஒரு டைம் போட லெவலில் பார்த்துக்கொள்ளையிலும் அந்த ஆத்திரைக்கு தண்ணியில் வந்து அதிகமாக டைமில் இந்த இடத்தோட தான் வந்து கலக்கணும். அப்போ இதுலேயும் வந்து எவ்வளோ முதல்ல இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணி கொள்வேன். அந்த ஒரு சும்மா ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆறு உண்டு. ஆறுன்னு செல்ல அது ஓட்டரில் தண்ணி. சின்ன சொன்னால் இப்போ எங்கள் தலைவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசியிருப்பார் வீடியோவில். அவர் வந்துட்டு ஃபுல்லாக சொல்கிறார், அங்கே கூப்பிட்டு போங்க, அதில் போகணும், அது பார்க்கலாம். முதல்ல கட்டாயம் அந்த இடத்துல இருக்குது. அடுத்து வந்துட்டு அவங்களோட குரூப் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த யானை நிற்கிற இடத்துக்கு கோல் வரும், வந்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. இப்போ சொன்னாங்க வேறு 2 இடத்துல நிற்கிதான் யானைகள் அப்படின்னு சொல்லி. இப்படியான பிளேஸில் யானைகள் தான் நல்லா இருக்குது. சும்மா வயல்வெளியில் அப்படி பார்க்கறத விட இப்படியான அந்த நீர் விளையாட போகல அப்படின்னு பிளேஸில் இருந்தால் செம்மையாக இருக்கும். வேறு லெவல் ஃபீல் ஆகிடுது. ஏன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சவுண்ட் வந்துட்டு நேச்சர் சவுண்டோட. அடுத்து வந்துட்டு இந்த இன்ஜின் போட் இல்லை, ஏன்னா பெடல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
நான் பெட்லிங் லேஸ் இல்லை, நான் கயக் செஞ்சுருக்கேன். கயக் ரைடெல்லாம் வந்துட்டு கிலோமீட்டர்ஸ் கணக்கு நான் போவோம். ஆற்றுல கயக் பண்ணிருக்கிறோம். அதேமாரி அதை விட கஷ்டம் வந்துட்டு இப்படி நான் குளங்களில் பண்ணுறேன். ஏன்னா அலைகள் இருக்காது, நீரோட்டம் குறைவு. அப்போ வந்துட்டு சம்டைம் காற்றடிச்சாலும் எதிர்த்து திசையில் நாங்கள் செய்யணும். ஆறுலன்னா ஈஸியாக இருக்குது நம்ம கயக் ரைட் பண்ணுறது. ஆனால் கஷ்டப்படுறாங்க. செய்தவே வேறு லெவல் போய் கரெக்டாக வந்து பாருங்கள். மாமா சொல்கிற வந்துட்டு முதல்ல இந்த சான்ஸ் கிடைச்சா சம்டைம் சான்ஸ் இருந்தால் பார்க்கல உண்டு. அதான் சொல்கிறேன், நான் வந்து சான்ஸ் ஆனால் தண்டு. அவங்களுக்கு அந்த போர்டு சேர்த்து ஆளாக இருக்கா அந்த வீடு என்கிட்ட பேசுங்க. அப்படி காய்ஸ் இந்த இடத்துல ஆளாக ஒன்று இருக்குதான். ಇಲ್ಲ ಅಂಗಂಡು ನಿಜಿ ಎಲ್ಲರ ಮಂದಿಗೆ ಪಾಪ பிளேஸ் பாருங்க, ஃபுல்லாக மரத்தால் கவர் ஆகி இப்போ இதுக்கால தான் போக போகிறோம். இதுக்கால போக போகிறோம் நிற்கலாம் எங்களுக்கு. இருந்து தான் பின்னு அவங்க தம்பி ஃபுல்லாக நிற்குது. அது மாதிரி ஆயிடுச்சு வேற லெவலில். வாவ் திருப்பிட்டு போடுறோம். இதுக்கால போடலையா? போகலாது கைஸ், சாரியா, அதுக்கால போகலாது. எதிர்பார்த்துட்டு போகல. ஆனால் செம்ம பிளேஸ் வேறு லெவலில் கட்டாயமாங்க. இன்னும் ட்ராவலிங் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஆனால் அவ்வளோ எக்ஸைட்டிங்காகவும் அவ்வளோ ஒரு காமாக எப்படி சொல்கிற சில பயணங்கள் வந்துட்டு பயணம் பண்ண போகல நம்ம பிடிச்சி போவோம். ஆனால் இதே எப்படி சொன்னால் பயணம் ஸ்டார்ட் பண்ண போகல வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், மாமா ஒன்று பிக்க வர காட்டுங்க. மாமா இன்னொன்று பிங்கல. இந்த தலைக்கு மேலே ஓகே உங்களோட கையை எடுத்து அதில் காட்டுறது. இங்கே வாங்கல. ஓ ஒரு புலப்பறாரு நீங்கன்னு வரவாடா இல்லையா? காய்ஸ் கிட்டத்தட்ட 8 பேர் போயிலும் அந்த போட்டில். அதெல்லாம் பயன் இல்லை. இந்த இருக்குது அந்த காய். மாமா இது எப்படி ரைட் வாங்க மாமா கிட்ட கொடுப்போம். இது எப்படின்னு சொன்னால் அவனோட சின்ன அவங்களோட காலத்தில் உள்ள விளையாட்டு உண்டாம். இது சைடாங்க ரைட் நம்பிடுங்க. ஓகே கொஞ்சம் தான் வைக்கிது கொஞ்சம் பிடிச்சி அப்ப அது இது செய்யாம வீசினா போவாதா? வீசினாலும் தண்ணியில சாலை படிச்சுட்டு ரைட் கொஞ்சம் நீங்க தம்பி எடுங்க வீடியோ. இது சும்மா வீசி பார்ப்போம், ஒரு தண்ணி வச்சு வீசி பார்ப்போம் எப்படின்னு. கலட்டி போட்டு தான் போட்டணும், அப்பதான் பறக்கும். கலெக்டர் பாருங்க எப்படி வருது. அந்த இப்படி ஹோல் பண்ணி வைக்கிற மாதிரி வருது, நோப் மாதிரி. இதான் முளைச்சி மரமா வருது. ஓகே அப்ப இது இது வேலை இல்லை, இதுல தான் இந்த மரம் வளருதான். எப்படின்னு பாருங்க. துப்பம் வச்சுட்டு இது லுக்கா இப்போ ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் பின்னுக்கு அவங்க நாங்கள் இதில் ட்ரை பண்ணுவோம். அது சரி வரல, இதில் ட்ரை பண்ணுவோம். ரைட் இது உடஞ்சி வந்துட்டு இந்த பலவாத இருக்க வாட. இதுவும் கூட இதுவா இதா இப்படியா? இல்லைண்ணா உள்ளுக்கு இருக்கமாமா இதே மாதிரி. இந்த கூர் வந்துட்டே இருக்கு காய்ஸ். இப்போ சின்ன உடஞ்சிது அப்பயும் அப்படி இருக்குது, இப்போ பெருசாக உடஞ்சிருக்கு இப்பயும் அப்படி தான் இருக்குது. அது பூட்டுப்படாது. ஆமாம் ஒன்று நீங்கள் எரிஞ்சு காட்டுருக்கீங்க எங்களுக்கு. ஓகே
கைஸ் அதுவும் லக்குன்னு தெரியல கைஸ். சரியா வந்துட்டு நாளைக்கு ஒன்று தண்ணி நல்லா பல்லாட்டி அந்த எச்சி கொஞ்சம் வைப்பாங்களா அப்படி வச்சுட்டு தான் வீசுவாங்க. அதுவும் நல்லா ஃபிக்ஸ் பண்ண மட்டும் தான் பறக்கும். செம்மையாக இருக்கு அந்த ட்ரிப்லேயே, செம்மையாக இருக்குது இந்த ட்ரிப். நல்ல இடம் இது ப்ரோ. கஜன் ப்ரோ மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ. இதை செம்ம பிளேஸுங்க காய்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளுக்கு யானை நிற்கிது காய்ஸ். அங்கே போகிறேன் வேறு லெவல் வியூ இதுண்டா. கலாவியில் பார்த்துருக்கேன் நீஞ்சி போகிறதா. நான் இப்படி ஒரு இடத்துல வந்து நீரதை நான் காணல காய்ஸ். இப்போ இந்த பிளேஸில் ஒரு அழகான யானை வந்து தண்ணி நடுவில் நிற்கிது. ட்ரோன் ஷாட்ஸில் பார்க்க விட்டுருக்கேன். தம்பி நீ யானை காட்டுங்க. ரொமான்ஸ் பண்ணது 2 யானைகள். நிம்மதியாக ரொமான்ஸ் பண்ண சரி விட்டோம் இல்லையே பாருங்கள். ஷா விடுங்க கைஸ். வேறு லெவல் இதுன்னு சொன்னால் பாருங்கள். தும்பிக்கையில் போட்டு வந்துட்டு செம்மையாக வந்துட்டு என்ட்ரி பண்ணிட்டுருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் வந்துட்டு புல்லை வந்துட்டு போய் பிச்சுட்டு அதை அப்படியே கழுவுது அந்த தண்ணியில். கழுவி அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கு போகிறோம். அந்த அதுக்கு அந்த சேர் தண்ணியெல்லாம் போனதுக்கு போகிறோம் அதை சாப்பிடுது. அந்த விதத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வாவ் செம்மையாக இருக்குது. அவ்வளோ நல்லா கழுவுது காய்ஸ். இது பார்த்தீங்கத்தானே எப்படி கழுவிட்டு இருக்கேன். வாவ் அப்படியே வாயில் எழுதி போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யானை இருக்குது பாருங்கள். இதில் தான் இப்போ ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க. வேறு லெவல் காய்ஸ். அதுனால அந்த புல்லை பிச்சு கழுவி தின்னுட்டு இருக்குது. வேறு லெவலில் அந்த இருக்கிற லொக்கேஷன் வந்துட்டு எப்படின்னா இடைக்கிட்ட தண்ணி இருக்குது. ஃபுல்லாக தண்ணி தான். இதுக்கு மேலே ஒரு புல் வளர்ந்துருக்கு. அது நடுவில் நிற்கிறதால வந்துட்டு ஃபுல்லாக எம்டி பிளேஸில் தண்ணி புல்லில் அந்த இப்படி தண்ணி லைன் ஓடுது. வேறு லெவல் வீடியோஸ். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானை கூட்டமாக இருக்குது. இப்போ அந்த இடத்த நாங்கள் வந்துட்டு இப்போ ட்ரோன் ஷாட்ஸில் பார்ப்போம் விட்டுருங்க காய்ஸ். சீரியஸாக இப்போ நிறைய இடங்களில் போனால் இப்போ யாரை சும்மா அந்த சஃபாரி போனாலே வந்து 1 யானை தான் எங்களுக்கு பார்க்கலாம். லக்கு இருந்தால் மட்டும் கூட்டமாக பார்ப்போம். ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் வந்துட்டு இந்த ஒரு போட் சஃபாரி பண்ணக்கூடிய இடத்துல இந்த ப்ரைஸில் செம்மையாக எவ்வளோ ஹெல்ப் ஆகுறது. லாஸ்ட்டாக நான் சொல்லுவேன் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எப்படி நீ யாரை கான்டாக்ட் பண்ணணும் என்ன முறையில் வரணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நம்மளோட கைட் நசீம் மாமாவும் இருக்கார். அவரை கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் இதை எடுத்துக்கொள்ளலாம். அவரோட கான்டாக்ட் நம்பர் லாஸ்ட்டில் போடுறேன்.
இது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள் இருக்குது இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு. செம பிளேஸ் கை. என்ன நல்லா பொத்துவில் நல்லா பிடிச்ச பிளேஸ் இது. இப்போ எனக்கு டூரிஸ்ட் பிளேஸில் நிறைய எலிஃபண்ட் வாக் போனோம். அடுத்தது வந்துட்டு அங்கே உள்ளே போனோம், எல்லா இடமும் போனோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் ப்ரைவசியாக காம என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது நேச்சரோட. பார்த்தீங்கன்னா 2 பக்கம் புல் இருக்குது, நடுவால் போட் போய்க்கிட்டு பாருங்கள். முதலைகளை காணலாம் தான். முதலைகளை கண்டு அந்த வால்பாட்டில் இந்த வால்பாட்டில் இது நிற்குது. அதாலே போகணும். அது கொஞ்சம் பக்கத்தால் போயிடலாவா? ஓகே. என்னன்னு சொன்னால் முதலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பைத்துக்கள் இல்லாதான் 2 யானைகள் வந்துட்டு 2 பிளேஸில் இருக்குது. அந்த முதல்ல பார்க்க போகிற அந்த வழியில் நிற்கிறதால அவங்க பயப்பட்டான். ஏன்னா வந்துட்டு நம்மளோட சேஃப்டி தானே முக்கியம். ரெஸ்பான்சிபிள். ஓ அதுக்காக வேண்டி தானே. என்ஜின் போட்டுனா போயிடும். இது கஷ்டம் தானே. என்ன யானை சாப்பிட்றதா? சாப்பிட்டதா? புல்ல காட்டுங்க. நீங்க மதிக்கிறீங்க அந்த கால் தடத்தை வச்சு. என்ன புல்லு கிளம்பிருக்கு. இந்த புல்ல சாப்பிடுமே. இதான் ஒரு யானை இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-7 யானை கிட்ட நாங்கள் பார்த்துருக்கோம். வேறு லெவலில் இருக்கு கைஸ். கரெக்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. காய்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு பறவை ஒன்று சண்டை பிடிச்சிட்டு இருக்குது. இந்த இலைகள் அவ்வளோன்னு வந்துட்டு நிறைய கொக்குகள் இருக்குது இந்த இடத்துல. 2 பாதைகள் தான் முதலில் பார்க்க போகிறதுக்கு. 2மே வந்துட்டு க்ளோஸ். யானைகள் வந்துட்டு ப்ளாக் பண்ணிட்டு அது சாப்பிட்டு இருக்குது விளையாடிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வலை வீசிட்டு இருக்காங்க. ஏன்னா முதலில் இப்படி இறங்கிட்டு இருக்காங்க. முதலைகள் இருக்காதா? பயம் இல்லாமல் இறங்கி பாருங்க. வலை வீசிட்டுலாம் பிடிக்க மாட்டாதா? பிடிக்காதா? சைஸை பாருங்க. முதலோட சைஸை பாருங்க. யானை இப்படி இருக்குண்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா யானை வந்து ஒளிஞ்சிட்ருக்கு. இந்த மரத்தில் ஓரத்துலேயே வந்து இந்த மரத்துக்கு பின்னுக்கு போய் இந்த மரத்தில் ஓரத்தில் இருந்துட்டு இப்போ உள்ளுக்கு போகுது பாருங்கள். அந்த ஆக்களை கண்ணோடனே பயம் அதுக்கு. இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் பிடிப்பட்டிருக்கு. இது வலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பிடிச்சிருக்கிறாங்க. என்ன மீனுமா இது? வனல். வனல்னு சொல்லக்கூடிய மீன் தான் பிடிப்பட்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ. ரெண்டு கழுகு இருக்குது அந்த மரத்தில். அழகான காய்ஸ். கொட்டுக்கால் லெகும் சஃபாரியில் சாக்லேட் பாப் பிஸ்கட்டும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 யானை பாருங்கள். இப்போ நேரத்தில் போகல ஸ்விம் பண்ணிட்டு இருந்த யானை இப்போ நாங்கள் வந்த வழியை நோக்கி போகுது. இந்தியாவில் இடத்துலேருந்து இப்போ நான் வந்த வழி தானே அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்குது.
அவன் சொல்ல வந்துட்டு ஒரு முறை திறத்தினது அவங்கள. அப்போ வந்துட்டு எல்லோரும் போட்டை விட்டுட்டு பாஞ்சு ஓடினாங்களாம். அது வந்துட்டு இப்போ இல்லை, அது உள்ளுக்கு ஒரு இடத்துல. அதால் இப்போ அந்த ரோடெல்லாம் மிச்சம் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. நான் சேஃபாக தான் கூப்பிட்டு போகிறேன். இப்போ யானையிலேருந்து மிச்சம் கிட்டே போகிறாங்கல்ல. ஓகே, நாங்கள் இப்போ லெமன் பாப் பிஸ்கட் எடுப்போம். மாமா சாக்லேட் லெமன் பாப் அடிச்சிங்கன்னா நல்லா 2 ஹவருக்கு உங்களுக்கு செய்யணும் பெட்டல். தம்பி காண்ட இந்த பிளேஸில் இந்த யானைகளோட சாக்லேட்லாம் பாப் ஃப்ரீ ப்ரமோஷன். கரை என்ன மாணவி கரை என்ன இப்போ நாங்கள் போகணும் வந்துட்டு எப்படின்னா இப்படி நேராக போனால் தான் இருக்குது இந்த கொட்டுக்கல் பீச். அந்த இடத்துக்கு தான் போகணும். அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 யானை இருக்குது. அதால் இப்படி சுற்றி தான் போவாங்க அதுக்குள்ள. வந்தாங்க 3 மணிக்கு வந்தால் நல்லா. காலையில் காலத்தால 6 மணிக்கு கைஸ் காலையில் 6 மணிக்கு வாங்க அந்த இடத்துக்கு. அதே போல் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு 3 மணிக்கு வந்தீங்கன்னா கணக்காக இருக்கும். அப்போ அந்த கோல்டன் ஹவர்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் தான் ட்ரிப் ஆகும் இவங்களோட இருந்து வந்துட்டு அந்த சில இடத்துல அந்த முதலைகளுக்கான இல்லாட்டி வந்துட்டு டைம் வேறு எக்ஸ்ட்ராவாக எடுத்தவங்க அதை காட்டிட்டு தான் கூப்பிட்டு போவாங்க. அப்படி நமக்கு இந்த போயாத ரீசன் வந்து முதல்ல யானைகள் நிற்கிது போகிற வழியிலே. அது மாமா அந்த ரோடுக்கு என்னவா சொல்கிறது பாவங்க. அந்த போட் போகக்கூடிய அந்த ரோடுக்கு சொல்லுவாங்க வந்துட்டு பாவங்கன்னு சொல்லி. கரையில் வந்து முட்டிட்டு தர தட்டின்னு சொல்லுவான். தர தட்டிட்டு சரி நீ முடிது. இப்போ நாங்கள் இறங்க போகிறோம். மாமா சேஃபாக பாட்டம்லாம் சொல்லி வச்சிருக்காரு. எப்போவும் எடுத்து வச்சிங்க? நான் இங்கேயே வச்சேன். காலையில் எடுத்து வச்சாச்சு. மாமா எடுத்து வச்சிருக்காரு. போமே என்ன ஓகே பார்த்துருப்பீங்க. வந்துட்டு ஃபுல்லாக இப்போ நாங்கள் லெகுன் சஃபாரி முடிச்சு தான் போய்ட்டு இருக்கிறோம். போய் அந்த ஹோட்டல் கிட்ட வந்துட்டு எங்களுக்கு கூடிய அந்த காலை சாப்பாடு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதை போய்ட்டு காலை சாப்பாடு எடுப்போம். அந்த அங்கிள் வந்துட்டு சீசா செம்மையாக சமைப்பார். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு சொன்னாங்க மீன் கறியும். நான் மீன் சாப்பிட்றதில்ல. அப்புறம் பொரிச்ச மீன் தான் தின்னுவேன். அதுவும் இன்னொரு வட்டக்கா கறி ஒன்று செஞ்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட். அதே போல் வந்துட்டு நேற்று வந்துட்டு இந்த என்னது மீன் பாலானமும் சோறும் செம்ம டேஸ்ட். முருங்கைக்காய் நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அது போகிறோம் 3 பால் சாப்பிட எங்கள் கேங் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து இறாலெல்லாம் செஞ்சு அப்படியெல்லாம் நிறைய சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. ப்ரைஸும் மிச்சமே ஃப்ரெண்ட்லி எடுக்கிறாங்க. ப்ரைஸ் மிச்சம் அந்த ஓவர் எடுக்காமல் அப்படியெல்லாம் இல்லை, கணக்கான ப்ரைஸ் எடுக்கிறாங்க. இப்போ இடத்துல போயிட்டு இருந்தாங்க அப்படியோ எங்களோட லஞ்ச் எடுப்போம். சாரி இப்போ இடத்துல போய் நாங்கள் எங்கள்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம். அப்படியே இந்த பாலப்பம் வந்திருக்கு, ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தந்தாங்க. காய்ஸ் இந்த பாலப்பத்தோட சீனி அதோட பீச் வியூவை பாருங்க. செம பிளேஸ் காய்ஸ். இதான் இந்த இடம் எவ்வளோ விருப்பமாக இருக்குது. பொத்துவில்லை வந்து இப்போ நாங்கள் 3 நாள் ஆகுது இந்த இடத்துல. காய்ஸ் இப்போ நீங்கள் சஃபாரி பார்த்துருப்பீங்க. வந்துட்டு கொட்டுக்கல் பாயிண்டில் இருக்கக்கூடிய லகுன் சஃபாரி தான் நாங்கள் போனோம். சீரியஸாக நான் ரெக்கமெண்ட் பண்ண அந்த பிளேஸை வந்துட்டு பர்சன் வந்து 3000 எடுக்கிறாங்க. 2 hours ஜேர்னி. 2 hours இல்லை, உங்களுக்கு யானைகளை கொண்டு காட்டுற வரைக்குமே வந்துட்டு ஃபுல் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் கைடு எங்கிட்ட நசீமாக்களை நம்பர் நான் பொண்ணு போட்டிருக்கேன். நான் இதில் இப்போ எட் பண்ணுறேன். அவரை கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்க. இந்த இடங்கள் அந்த இடம் மட்டும் இல்லாமல் இந்த இடங்கள் இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் கொண்டு போய் சுற்றி காட்டுவார். இந்த நீ பெரிய சார்ஜஸ் எல்லாம் எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்க தேவையில்ல. நீங்கள் பேசி உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்ளும். அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு எனக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகல. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக ஈஸ்டர்ன் சீரீஸ் செஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.